என் ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எப்படி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டினாங்களோ என் பேரண்ட்னால ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்ட முடியல. அதுவே நான் ஏன் கரியரா பண்ண முடியாது, ஏன் பண்ணக்கூடாது? There are many doctors who are struggling to make big hospitals. There are very much struggling people, struggling doctors in fact. ஒன்னு ரெண்டு பேர் சக்சஸ் பண்றாங்க. அந்த சக்சஸ் எங்க இருந்து வருதுன்னா, இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சக்சஸ் ஆகுறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாமே they are losing their battle. Battling is not just money. Money making is not just hospital. ஒரு நல்ல சர்வீஸ் தரணும், ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஹாஸ்பிட்டல் தரணும், நல்ல எம்ப்ளாயிஸை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்கு. அந்த ஃபார்முலாஸ் கத்துக்காமே they are losing. 2 decades முன்னாடி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்கும், அவ்வளோ க்ரௌட் இருக்கும், they easily managed very well. அவங்களுக்கு மார்க்கெட்டிங்கிற ஒரு விஷயம் தேவைப்பட்டதா? அது வெறும் வேர்ட் ஆஃப் மவுத்தில் தானே அந்த டாக்டர்ஸ்லாம் பெரிய ஆள் ஆனாங்க. ஆக்சுவலாக 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு கைனக்ல 2 கைனக் மட்டும் தான் இருப்பாங்க. பீப்புளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃபெசிலிட்டி அது மட்டும் தான் இருந்தது ஆக்சுவலாக. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கைனக்ஸ் மட்டுமே ஒரு 20 பேர் இருப்பாங்க. 2 years டைம்ல லைக் அதர் யூரோப்பியன் US கண்ட்ரீஸ் உங்க ஹாஸ்பிட்டல் இன்சூரன்ஸ் இல்லைனா நோ பேஷண்ட் வில் வாக் இன், ஏன்னா கேஷ்லெஸ் ஆக போகுது எல்லாமே. தட் இஸ் ட்ரூ. பட் மெனி டாக்டர்ஸ் ஆர் நாட் கெட்டிங் எம்பேனல்ட் ஃபார் இன்சூரன்ஸ். விகேநூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இந்த இன்டர்வியூல யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, பர்பிள் ஃபிஷ் அப்படிங்கிற நிறுவனத்துடைய டைரக்டர் டாக்டர் திருவள்ளுவன் தான் இணைஞ்சிருக்காங்க. பேச நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களோட ப்ரொஃபைல் பார்க்குறப்ப கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா நிறைய மார்க்கெட்டிங் பீப்புளை நம்ம மீட் பண்ணியிருக்கோம், நிறைய பிஸ்னஸ் பர்சன்ஸை மீட் பண்ணியிருக்கோம். பட் மெடிக்கல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டூ. இங்கே எப்படி அந்த விஷயம் சாத்தியப்படும்? பிகாஸ் எத்திக்கலி நிறைய விஷயங்கள் நம்ம இதில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பட் அதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணகிரியிலேருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ அங்கே உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி எக்ஸ்போஷர்லாம் கிடச்சிச்சு, அங்கேருந்து எப்படி இந்த விஷயத்தை பில்ட் பண்ணீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஊர் கிருஷ்ணகிரின்ற ஊரில் தான், சின்ன ஊரில் தான் நான் படித்தேன். ஆக்சுவலாக சின்ன ஊரில் ஸ்கூலிங் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஐ வெண்ட் ஆன் டு டூ மை MBBS வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்தேன். ஆக்சுவலாக MBBS படிக்கும் போது ஒரு சின்ன தாக்கங்கள் என்னன்னா, என்னால் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எப்படி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டினாங்களோ என் பேரண்ட்னால ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்ட முடியல. He had good volume of patients actually, பட் we didn't make ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்ட முடியல. அதுவே நான் ஏன் கரியரா பண்ண முடியாது, ஏன் பண்ணக்கூடாது? There are many doctors who are struggling to make big hospitals. அதை பண்ணக்கூடாதுன்ற தாக்கம் வந்து எனக்கு வளர வளர எனக்கு வந்தது. Naturally I got a job in corporate where I was in pharma industry. After my MD I got where I traveled across. I saw many successful people. அந்த இன்ஸ்பிரேஷன் I gathered. அந்த கேதரிங்ல இருந்து I nurtured a formula where I can make many successful people actually. That I developed into a very successful formula actually. After being a hospital CEO. அந்த ஃபார்முலா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு we implement through various நீ MBBS படிச்சிருக்கீங்க, MD படிச்சிருக்கீங்க, அண்ட் அப்பாவுமே வந்து ஒரு MBBS-ஆ இருக்காங்கன்னா ஆஃப்டராக வந்துட்டு ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் வந்து ஒருத்தவங்க இந்த மாதிரி MBBS ஆகுறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணுறதா தான் இருக்கும். இல்லை அப்பாவோட ஹாஸ்பிட்டல் இல்லைனா அம்மாவோட ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு தொடர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லாமல் நீங்கள் ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அமைஞ்சிச்சு. பட் அங்கேருந்து நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்க? ஆக்சுவலாக எனக்கு நேச்சுரலாக இந்த ஜாப் எப்படி இருந்ததுன்னா, every day was in a flight actually. I traveled across various hospitals. I didn't go for marketing. I went on medical terms. I was teaching people how to make PPT, how to make a successful presentation, conference. அந்த மாதிரி I went on medical aspects. But எப்படி என் ஜாப் அமைஞ்சதுன்னா, I traveled and met across successful people, very successful people, not just ordinary people. Successful doctors, successful hospitals. அப்போ naturally அது ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தது. ஏன்னா இன்னைக்கு இப்போ நீங்கள் பப்ளிக் பார்க்குறது எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் 1000 பேருமே எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. நேற்று நாங்கள் கரூர் போனோம், அதுக்கு முந்தின வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் போனோம், அதுக்கு முன்னாடி பார்த்தா பொள்ளாச்சி போனோம். இது 100-200 ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா there are very much struggling people, struggling doctors in fact. ஒன்று ரெண்டு பேர் சக்ஸஸ் பண்ணுறாங்க. அந்த சக்ஸஸ் எங்கேருந்து வருதுன்னா, ஒரு ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு ப்ராப்பர் மார்க்கெட்டிங், அவங்களுக்கான தேடுதல் இருக்குது. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சக்ஸஸ் ஆகுறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாமே they are losing their battle. Battling is not just money. Money making is not just hospital. ஒரு நல்ல சர்வீஸ் தரணும், ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஹாஸ்பிட்டல் தரணும், நல்ல எம்ப்ளாயிஸை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்கு. அந்த ஃபார்முலாஸ் கத்துக்காமே they are losing. டாக்டர்ஸ்க்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் பெரிய கேப் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ ஒரு டாக்டர் நல்ல டாக்டராக இருந்தால் மட்டும் பார்த்தாது, ஒரு ஹாஸ்பிட்டல் பில்ட் பண்ணி ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டையும் கொடுக்கறதுக்கான ஒரு வசதியை வந்துட்டு நீங்க இப்போ கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படி நான் எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ அந்த பிரிட்ஜை நீங்க பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். பட் எங்களுக்கு என்ன வந்து ஒரு டவுட் வருதுன்னா, இப்போ ஃபார் இனிஷியல் டேஸ் வந்து இப்போ 2 decades முன்னாடி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்கும், அவ்வளோ க்ரௌட் இருக்கும், they easily managed very well.
அவங்களுக்கு மார்க்கெட்டிங்கிற ஒரு விஷயம் தேவைப்பட்டதா? அது வெறும் வேர்ட் ஆஃப் மவுத்தில் தானே அந்த டாக்டர்ஸ்லாம் பெரிய ஆள் ஆனாங்க அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு வந்தது நீங்கள் அதை பற்றி பேசும்போது. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு கைனக்கில் 2 கைனக் மட்டும்தான் இருப்பாங்க. பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து இருக்கிற ஒரே ஒரு ஃபெசிலிட்டி அது மட்டும்தான் இருந்தது ஆக்சுவலாக. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கைனக்ஸ் மட்டுமே ஒரு 20 பேர் இருப்பாங்க. இன்னைக்கு டாக்டர்ஸ்க்கு டயர் நீட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா தேவ் கட் த்ரோட் காம்படிஷன் ஊரில் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் குட் கிளினிக்கல் ஆஸ்பெக்ட் தே நீட் குட் அட்மினிஸ்ட்ரேஷன். ப்ளஸ் மக்களுக்கு வந்து தே ஹவ் அபண்டன்ட் மனி டு ஸ்பெண்ட், தே நீட் குட் ஃபெசிலிட்டி. இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு நல்ல ரூம் இருந்தால் மட்டும் பத்தாது. தே ஆர் எக்ஸ்பெக்டிங் குட் ஸ்வீட் ரூம்ஸ் எதிர்பார்க்குறாங்க, நல்ல ஹாஸ்பிட்டல் எதிர்பார்க்குறாங்க, வந்தால் கவனிக்கணும்னு நினைக்கிறாங்க, நல்ல மரியாதை எதிர்பார்க்குறாங்க, அப்பார்ட் ஃப்ரம் குட் கேர். ஸோ இது எல்லாமே எங்கேருந்து வரும் அப்படின்னா குட் அட்மினிஸ்ட்ரேஷன், குட் மேனேஜ்மெண்ட், குட் ஃபெசிலிட்டிஸ், இது எல்லாமே எதிர்பார்க்குறாங்க மக்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா டாக்டர்ஸ் அதாவது அவங்களோட ப்ரொஃபஷனில் வந்துட்டு வேல் வெர்ஸ்டாக இருப்பாங்க. பட் தே ஆர் வீக் இன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இப்போ இருக்க நம்ம கரண்ட் டாக்டர்ஸோ இல்லை வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருக்க டாக்டர்ஸ், எந்த ஜென் டாக்டர்ஸ் இதில் ரொம்ப வீக்காக இருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, வீக்குன்ற வார்த்தையை சொன்னால் அது தப்பாயிடும். தே ஆர் வெரி பிஸி நினச்சிக்கிட்டு வந்து தே ஆர் நாட் லேர்னிங் நியூ ஆஸ்பெக்ட்ஸ். ஒரு விதமான ஒரு ஈகவும் இருக்குது, நான் ஏன் கற்றுக்கணும். தே ஆர் கோயிங் எவ்ரி வீக் சிஎம்இ, தே ஆர் கோயிங் எவ்ரி வீக் கான்ஃபரன்ஸ். அது வந்து அவங்க ஜீன்லேயே they want to learn new clinical skill அப்படின்றது it is well within them. பட் ஒரு விதமான மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் கற்றுக்கிறதோ ஒரு எம்பிஎஸ் ஸ்கில்ஸ் கற்றுக்கிறதோ they are little bit lagging இன்னைக்கு டேட்டில் ஆக்சுவலாக. அந்த ஜென்ரேஷன் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ முடிச்சுட்டு வெளியில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கும் இல்லை ரொம்ப நாளாக ஒரு பெரிய சீனியர் டாக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு யார்கிட்ட இந்த ஸ்கில்ஸ் இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க? அது ரெண்டு சைடுமே இருக்கு. ரெண்டு இதுமே இருக்கு ஆக்சுவலி. ஓவரால் த இந்தியா, தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் டிராவல் பண்றீங்கிறப்ப எங்க இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமா இருக்கு? எந்த செக்டர்ல இருக்கிறவங்க வந்து பட் நியூ ஜெனரேஷன் அட்லீஸ்ட் தே வாண்ட் கோ ஃபார் வெண்டர்ஸ் லைக் அஸ். They at least eager to convince their parents because most of the younger generation at least they are in the clutches of their parents. அவங்கள மீறி எது டிசிஷன் எடுக்க முடியல. At least they want to convince their parents, long mother-in-laws or father-in-laws, so they are trying to convince them to go for vendors like us, want to learn new skills, at least to hire them. அதெல்லாம் பண்ணுற ரெடியாக இருக்காங்க ஆக்சுவலாக. இப்போ வந்துட்டு எப்படி எல்லா இடத்துலையும் ஒரு ஆர்த்தடாக்ஸ் மனப்பான்மை இருக்குமோ டாக்டர்ஸ் சைடும் அது ஒரு மனப்பான்மை இருக்கும். ஆர்த்தடாக்ஸாக இருப்பாங்க. ஒய் ஐ நீட் திஸ், எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் ஒரு ப்ரமோஷன் வேணும், எனக்கு அதெல்லாம் வேணாம். இன்னமும் வந்துட்டு அதுக்குள்ளே சிக்காத டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு வர பேஷண்ட்ஸ் போதும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அவங்களுக்கு ஏன் முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக நாங்கள் மார்க்கெட்டிங்னு சொல்கிறது வந்து பீங் அ மெடிக்கோ ஐ எம் வெரி எத்திக்கல் இன் மார்க்கெட்டிங். நாங்கள் வந்து மார்க்கெட்டிங்னு சொல்கிறது திரும்ப சொல்கிறது வந்து நாம் யாரையும் ஒரு எஃப்எம்சிஜி மாதிரி ஒரு சோப் கம்பெனி ஒரு இந்த கம்பெனி மாதிரி நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லி ஒரு பொருளை நாங்கள் விற்க விரும்பல. ஆக்சுவலாக அட்லீஸ்ட் இந்த ஃபெசிலிட்டி இருக்குது, இது அட்லீஸ்ட் யூட்டிலைஸ் பண்ணிக்கவும். நம்ம அட்லீஸ்ட் நெட்டில் போட்டால் தான் இந்த ஃபெசிலிட்டி. இப்போ ரோபோட்டிக் சர்ஜரி இருக்குது, ஒரு லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி இருக்குது, ஒரு மினிமலி இன்வேசிவ் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஒரு ஜஸ்ட் ஒரு ஹோல்ஸ் மட்டும் பண்ணுற சர்ஜரி, ஒரு லேமன் டேர்மில் சொல்கிறேன், டாக்டர்ஸ்க்கு இது வந்து புதுசு கிடையாது. ஸோ இதெல்லாம் இருக்குன்னு சொன்னால் தான் மக்கள் அந்த ஊர்லேயே பண்ணிக்க அட்லீஸ்ட் தெரியணும்னு மக்கள் நினைக்கணும். இதுதான் மார்க்கெட்டிங் நான் என் டேர்மில் சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா ஐ கேனாட் கோ பீயிங் அ எம்பிபிஎஸ் எம்டி கிராஜுவேட், ஐ கேனாட் கோ பியாண்ட் அ டேர்ம் அண்ட் ப்ரொமோட் த டேர்ம்ஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஊரில் இந்த ஃபெசிலிட்டி இருக்குது. இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்குன்னா நீங்கள் ஏன் மதுரைக்கு போகிறீங்க? யூ கெட் ரீட்டைன்ட் இயர், உங்களுக்கு செலவினம் மிச்சம். யூ டோன்ட் கோ ஃபார் பிக்கர் சிட்டி, உங்களுக்கு செலவு அதிகம், டைம் மிச்சம். அகெயின் யூ வாண்ட் டு கோ ஃபார் ரிவ்யூ. ஸோ you get retained university, you give an opportunity to your own doctor. எனக்கு ஒரு சினாரியோ கொடுக்க முடியுமா? இப்போ வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோ இல்லை ஒரு மார்க்கெட்டிங்குள்ளே இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் எல்லா சைடுமே நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்கன்னு இல்லைன்னு சொல்லலை. பட் இங்கே நல்ல டாக்டர்ஸ் அப்படின்னு வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் ஆகிட்டு இருக்கு. பட் தே ஆர் நாட் இன் டு மார்க்கெட்டிங். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுப்புற எப்படி நீங்கள் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு கொடுப்பீங்க? ஸோ யார் வந்துட்டு முன்னாடி இருப்பாங்க? அந்த சினாரியோ நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 2 கொஷனாக பிரிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கேன்சர் சர்ஜரி எடுத்துக்கலாம். கேன்சர் சர்ஜரி எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்ன வந்து கேன்சர் சர்ஜரி பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் வந்து ஜென்ரலாக எல்லா சர்ஜரியும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர் சர்ஜரி பிரித்து பண்ணுறாங்க. ஹெட் அண்ட் நெக் மட்டும் ஒருத்தர் பண்ணுறாரு, லங்கு மட்டும் ஒருத்தர் பண்ணுறாரு, அந்த மாதிரி பிரித்து பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த டாக்டர்ஸ் அப்படின்னா ஒரு சிஎம்இ போகிறதோ ஒரு கான்ஃபரன்ஸ் போகிறதோ இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணி கற்றுக்கிறதோ இருப்பாங்க. நீங்கள் நெட்டில் வந்து நான் வந்து இந்த ஸ்பெஷலிஸ்ட் நீங்கள் மென்ஷன் பண்ணல அப்படின்னா ஸோ எப்படி மக்கள் வந்து அங்கே வருவாங்க? ஸோ நாமக்கல்ல ஒரு ஹாஸ்பிட்டல், maybe we are not branding for them, I want to proudly say about them. So they have branded themselves as இந்த ஸ்பெசிஃபிக்காக ஒரு சப் கேட்டகரி சர்ஜரி பண்ணுறேன்ட்டு. ஸோ they have come up well. ஸோ சென்னையில் ஒரு டாக்டர், ஸோ they have sub-branded themselves as a sub category surgeon for this
particular specialty. They have come up well with that particular specialty. So எங்க போனாலும் ஒரு CME தராங்க. The internetல பார்த்தீங்கன்னா அந்த specialty மட்டும் they are well branded. So volume is picked up and they are serving people. இன்னொரு ஒரே கரெக்ஷன் மட்டும் பண்ணிக்கிறேன். நல்ல டாக்டர் கெட்ட டாக்டர்னு யாருமே கிடையாது. Everybody is skilled. Indian system is very good in medicine. In fact, even more than இப்போ யூஎஸ்லயோ சிங்கப்பூர்லயோ if you want to get an appointment, you have to wait for 2 weeks even for common ஒரு சொந்தக்காரங்க ஒருத்தங்களுக்கு ஒரு நோஸ் ப்ளீடிங் வந்தது. இந்தியாலன்னா நீங்க 1 hourல டாக்டர் பார்த்துடலாம். பட் வேற இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல if you want to meet doctor for a common symptom, you need to wait for ஒரு 2 weeks வெயிட் பண்ணணும். பட் இந்தியால எல்லாமே நல்லா ப்ராப்பரா இருக்கு. ஒன்லி திங் இஸ் இது நீங்க சொல்லணும். என்கிட்ட ஒரு 200 பேஷண்ட் ஒரு நாள் ஓபியில் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து இந்த ஃபேட் ஆகி 20 வந்துட்டாங்க, ஓபி வந்துட்டாங்க. அது காரணம் வந்து வெளியவே சொல்லலை. நான் இந்த மாதிரி டாக்டர் இருக்கிறேன், எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் நேம் இருக்கு, எனக்கு வெப்சைட்டே கிடையாது, எனக்கு இன்ஸ்டா பேஜே கிடையாது அப்படின்றவங்க தே கம் டவுன். வால்யூம் ரொம்ப கீழே வந்துருச்சு. ஸோ இதை தான் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஸோ டோன்ட் மார்க்கெட் அவுட் சைட், டோன்ட் கிவ் அ ஆட். அட்லீஸ்ட் யூ பிளேஸ் யுவர் சோஷியல் மீடியா பேஜஸ், யூ கிவ் யுவர் ப்ரொஃபைல். ஸோ இதுதான் நீங்க சொல்லுங்க நாங்க சொல்றோம். ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஸோ அந்த மார்க்கெட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கரண்ட் டே சினாரியோ அப்படிங்கிறது தான் நீங்க சொல்ல வரீங்க. நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். பிகாஸ் நீங்க நார்மலா ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு மார்க்கெட் பண்றதுக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு மக்கள் மத்தியில போய் மார்க்கெட் பண்ணி சேர்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. we need to follow some ethics in this. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு என்ன சேலஞ்ச் இருக்கு இந்த விஷயத்துல? சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் தான். ஆஸ் ஐ செட் வந்து இப்போ நீங்கள் வாங்கன்னு எந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட முடியாது, ஏன்னா அதே அபசகுணமாக பார்ப்பாங்க. ஸோ இதில் ஒன்றே ஒன்று கூப்பிட வேண்டிய மாஸ்டர் செக்அப் வாங்கன்னு தான் சொல்ல முடியும் நம்ம ஆக்சுவலாக. ஸோ இதில் சேலஞ்சஸ்ன்னு சொல்லும் போது ஜஸ்ட் யூ கீப் ரிமைன் சைலண்ட். இப்போ ஹோர்டிங்ஸ் வைக்கிறதோ, ஒரு பெயிண்ட், ஒரு பில்டிங்க்கு பெயிண்ட் அடிக்கிறதோ, ஸோ இது மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். இங்கே இது இருக்குன்னு சொல்ல முடியும். அது ஒரு சேலஞ்சஸ்னால் இவ்வளோ தான், நம்ம அளவுக்கு மீறி போக முடியாது. ஸோ ஜஸ்ட் வி கேன் கீப் இன்ஃபார்மிங். இப்போ ஒரு ஊரில் வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி வருதுன்றதே ஒரு வரப்பிரசாதம் தான். ஸோ அதை நான் வெளியே சொல்ல தான் முடியும். as simple as that. இப்போ நீங்க ஆரம்பிக்கிறப்ப இதை புரிய வைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் நிறைய இடத்துல. ஆமா, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்கு, அவங்கள போய் நீங்க வந்து கன்வின்ஸ் பண்ணி இதை புரிய வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன சேலஞ்சஸ் இருந்தது? 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது இதுக்கு டேக்கர்ஸ் இருப்பாங்கல்ல, அது டேக்கர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ நான் வந்து ஒரு 10 பேர் என் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என் கூட 150 பேர் படித்தாங்க என் பேட்சில். எனக்கு மேலேயும் கீழே என் கூட கொலீக்ஸாக ஒரு 500 பேர் இருந்தாங்க. அப்ரோச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ டேக்கர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஆஸ் சச் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ அவேர்னஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எனக்கு இது வேணும். இப்போ சர்வைவலுக்கு வந்து இட் ஹஸ் பிகம் வெரி மச் நெசசரி. மார்க்கெட்டிங் வந்து மக்களுக்கு, டாக்டர்ஸ் புரிய ஆரம்பிச்சிருச்சு இட் இஸ் வெரி மச் நெசசரி அப்படின்ட்டு. அந்த கான்ட்ராஸ்ட் சினரியோ இப்போ வந்து ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ப்ளஸ் இப்போ சீட்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. MBBS MD சீட்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கட்ரோட் காம்படிஷன் வந்து இருக்குது ஆக்சுவலாக மார்க்கெட்டில். ஈவன் நாங்கள் கூட நிறைய இடங்களில் வந்து பார்த்துருக்குறோம். அவங்க வந்துட்டு சொன்ன மாதிரி ஒரு ஓல்ட் ஸ்கூல் டாக்டராக இருப்பாங்க, பட் நியூ டு மார்க்கெட்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு வருவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் பழக்கமே இருக்காது. பட் they want to promote their hospital அப்படிங்கிற அந்த சினாரியோக்குள்ளே அப்போ தான் காலடி எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? பிகாஸ் அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து மார்க்கெட்டிங்கிறது வந்து சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி இம்பார்ட்டன்ஸ்? ஆக்சுவலாக மோஸ்ட்லி அப்படிப்பட்டவங்க யார் அப்படின்னா, மோஸ்ட்லி அவங்க சன்னு இல்லை சன்-இன்-லா இல்லை அவங்க அடுத்த ஜென்ரேஷன் வராங்க அப்படின்னா தென் தேர் கான்சென்ட்ரேட்டிங். இல்லைனா பிளைண்ட்லி தேர் சேயிங் தேர் ஓகே வித் வாட் எவர் தே ஹேவ் அப்படின்றது ரியலிஸ்டிக்கான ஒரு உண்மையாக இருக்குது. இப்போ நிறைய கிளைண்ட்ஸ் சொல்ல டாக்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் பியர்ஸ் தான் மோஸ்ட்லி தே ஆர் கம்மிங் டு அஸ் who want to hand over properly to their wards or sons. அடுத்த ஜெனரேஷன் கைமாற்றி விடணும்னு நினைக்கிறவங்க வந்து they are approaching for rebranding. ஆக்சுவலாக அவங்க ப்ராப்பர் லோகோவே இருக்காது, ஒரு கலர் காம்பினேஷனே போயிருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் they are approaching us for handing over in proper structure to their next generation. ஓகே, ஸோ இப்போ அடுத்த தலைமுறைக்கு வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக ஸ்டெப் இன் பண்ணுறதை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அவங்க கிட்ட எப்படி நீங்கள் சேலஞ்சஸ் வந்து உங்களுக்கு என்ன இருந்தது அவங்கள வந்துட்டு மாற்றுறதுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் அவங்கள சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் கொண்டு வரதுக்கு. பிகாஸ் அந்த ஹாஸ்பிட்டலோட அடையாளமே பார்த்தா அவங்கள தான் இருப்பாங்க. ஸோ அவங்க மூலியமா தான் நீங்கள் வந்து அவங்கள அந்த ஹாஸ்பிட்டலே ப்ரமோட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். அவங்க கிட்ட நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ்? நியூ ஜெனரேஷன் only they are convincing their parents actually. Mostly அவங்க பெரியவங்க actually mostly they are not getting convinced. Okay, so அந்த they still have their அந்த ஒரு ஈகோ இருக்கு actually. They are not getting adapt to the new generation. அதாவது இந்த காலகட்டத்துக்கு தேவைன்றது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எப்படி ஒரு சாப்பாடு தண்ணி மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுச்சோ
இது ஒரு நல்ல விஷயம்ன்றது தெரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நான் மார்க்கெட்டிங்னே சொல்ல விரும்பல ஆக்சுவலா. இது ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. அந்த மார்க்கெட்டிங்கிறத தாண்டி நம்ம கிட்ட இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு, இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்கறத வெளியில சொல்லணும் அப்படிங்கறது தான் விஷயம். ஆமா. சோ அதுக்கே அவங்க தயாரா இல்ல அப்படின்றது தான் ஒரு உண்மையா இருக்கு. ஓகே. சோ இவ்ளோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு இப்படின்னு நம்ம வந்துட்டு வெளில மார்க்கெட்டிங்லாம் பண்றோம். பட் அதை தாண்டி இதுல நிறைய கிரிட்டிக்ஸும் இருக்கு. ஸோ பயங்கரமா மார்க்கெட்டிங் பண்ணிருப்பாங்க, அது பிரபலமான ஹாஸ்பிட்டலா இருக்கும், நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், பிரம்மாண்டமான ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கும். பட் அந்த அளவுக்கு பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ் வந்து வெளியில் இருக்காது. இந்த மாதிரி கோயிங் ஃபார்வர்ட் இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க நீங்கள்? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ நீங்கள் ஒருத்தவங்கள கிளைண்ட்டாக நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலோட ஃபீட்பேக்ஸ் ஃப்ரம் த பேஷண்ட்ஸ் அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை எப்படி நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க? இல்லை, ஆக்சுவலாக நாங்கள் அந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக எதுவும் போகிறதில்ல. என்ன டாக்டர்ஸோட ப்ரொஃபைல்ஸ் வெளியே சொல்கிறோம், ஒரு கேம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறோம், மோஸ்ட்லி இன்னோஸ் ஆர்கனைஸ் பண்ணுறோம், ஒரு எஃப்எம் ஆடியோ, எது தேவையோ அந்த அளவுக்கு தான் பண்ணுறோம். ஆக்சுவலாக மக்களுக்கு எது நல்லதோ அந்த லிமிட்டில் வந்து கரெக்டாக பண்ணிக்கிறோம் ஆக்சுவலாக. ஏன்னா பட்ஜெட்டும் அவ்வளோ டாக்டர்ஸ் வந்து தேர் வெரி வெரி கால்குலேட்டிவ் இந்த பட்ஜெட். இப்போது ஒரு 10 ரூபா போடுற இடத்துல தேர் புட்டிங் ஒன்லி 2 rupees. ஸோ கரெக்டாக வி ஆர் மெயின்டைன் த லிமிட் ஆக்சுவலாக. ஸோ அவ்வளோதான். ஒரு அதிகபட்சம் கேம்ப்ஸ், இன்னோஸ் கேம்ப்ஸ் அண்ட் ஆல்சோ ஹோர்டிங்ஸ், பேனர்ஸ், அது வித் கவர்மெண்ட் பெர்மிஷன்ஸ், இவ்வளவுதான் we are doing actually. அந்த சோஷியல் மீடியா கேம்பெயின்ஸ். இப்போ நீங்க சொல்றப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, மேபி அப்போ இங்கே பெரிய பெரிய கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு அண்ட் ரொம்ப பாரம்பரியமான டாக்டர்ஸ் இந்த ஒரு சைடு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான மார்க்கெட்டிங்ல தான் நீங்க அதிகமா இருக்கீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. இஸ் இட் ஸோ? எஸ், we are sticking with only the 2 tier 3 tier places actually. ஏன்னா என்னோட யூஎஸ்பி அதான், we want to bring up the doctors who are in the very smaller places actually. அவங்கதான். ஏன்னா we are not competing with corporates. Corporates also are not competing. They have their clear role. அவங்க tertiary care மட்டும் தான் பண்றாங்க. ஒரு சின்ன ஃபீவரோ ஒரு சின்ன காஃபோ they are not interested in. They are very clear corporates. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, சின்னதுனா நீங்க சின்ன ஊருக்கே போயிடுங்க தான் அவங்களும் சொல்றாங்க. ஒரு ரிவ்யூனா கூட சின்ன ஊர்லயே பார்த்துக்கோங்க தான் சொல்றாங்க. They are very clear with their marketing strategy. They want bigger things to happen. ஒரு robotic surgeryயோ ஒரு பெரிய விஷயங்கள் தான் அவங்களும் பண்றாங்க. ஒரு பேங்க்ரியாஸ் சர்ஜரி, ஒரு கேன்சர், அந்த மாதிரி தான் அவங்க கான்சென்ட்ரேட்டிங். ஐ மீன் ஆன் த ஹோல் ஆக்சுவலி. நாங்கள் கொண்டு வரது எல்லாமே சின்ன ஊரில் இருக்கிற ஸ்மால் டைம் பிளேயர்ஸ் ஆக்சுவலி. எப்படி விஷயம் தெரியாமல் இருக்காங்களோ அவங்கள we are helping them in small budget. We are very clear in our USP. Yes. Okay, so I can understand now. இப்போ எனக்கு வந்து I came across the term the 30 beds இருக்கிற ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு எப்படி வந்து ஒரு 100 beds இருக்கிற ஹாஸ்பிட்டலாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி சில டேர்ம்ஸ் எல்லாம் நான் ஐ ஹவ் கிராஸ்ட். பிகாஸ் நம்மளுக்கு this is something, it's kind of a business, right? ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு டாக்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறீங்க நீங்கள்? ஆக்சுவலாக 30 பெட்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 100 டாக்டர்ஸ் இருக்காங்க. 100 டாக்டர் யூஸ்வலாக கப்புள்ஸ் தான் இருப்பாங்க. ஆக்சுவலாக டாக்டர்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்காங்க எல்லாரும் மோஸ்ட்லி. இப்போ 30 பெட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 90% of the people they are convinced it's enough. They are very very in a defensive game actually. ஒரு சில ambitious people only they are going for 100 beds actually. அவங்க எப்போ அதுக்கு போகிறாங்க அப்படின்னா, பிகாஸ் அவங்களால எல்லா பெட்ஸுமே அவங்களால ஃபில் பண்ண முடியாது. So when they are very good in management, when they are very ambitious, when they know the administration skills, when they can hire other consultants. ஏன்னா ஒரு 100 பெட்டை மேனேஜ் பண்ணா they want at least 5-6 consultants, super specialist consultants, extra consultants. அந்த லெவல் போகும்போது தான் they can fill in 100 beds. ஏன்னா அது ரெவன்யூ வேற ரெவன்யூ. ஸோ அது போகும்போது மட்டும் தான் பண்ண முடியும். that needs like definitely vendors like us அந்த லெவலுக்கு பண்ண முடியும் ஆக்சுவலா. ஸோ அது மாதிரி சேஞ்ச் பண்ணணும்னா அதுல நிறைய விஷயங்கள் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது. ஏன்னா 300 எம்ப்ளாய்ஸ் 350 எம்ப்ளாய்ஸ் தேவைப்படும் அந்த ஸ்ட்ரக்சருக்கு. 100 பெட்ஸ் நான் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா that needs much more skills. இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் 150 100 பெட்ஸோ இருக்கிற ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு 3-4 தான் இருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லி ரன்னிங். ஸ்ட்ரக்சர் மட்டும் சொல்ல சக்ஸஸ்ஃபுல்லி ரன்னிங். இப்போ கடலூர் போயிருந்தோம். கடலூர் மாதிரி ஒரு மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் சக்ஸஸ்ஃபுல்லாக போகல ஆக்சுவலாக. ஓகே. ஸோ 30 பெட்ஸ் வந்து அதை ஈஸியாக ரன் பண்ணிக்கலாம். ஒரு 2 பேரால் ரன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 30 பெட்ஸ் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் வந்துட்டு தேவைப்படுறோமா? நம்மளுடைய பங்கு அங்கே எப்படி இருக்கு நீங்கள்? ஆக்சுவலாக இதில் 2 வகையான கிளைண்ட்ஸ் வந்து நாங்கள் பார்க்குறோம் ஆக்சுவலாக. ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா எங்கள் வால்யூம் வந்து 30 பெட்ஸுமே ஃபில் பண்ணிடுறோம். பட் இந்த மேனேஜ்மெண்ட் எங்களால் பண்ண முடியல. வி டோன்ட் ஹேவ் தி சக்ஸஸ்ஃபுல் வி டோன்ட் ஹேவ் எ பீஸ்ஃபுல் ஸ்லீப்னு சொல்கிறாங்க. எங்களை ரன் பண்ண முடியல, எஸ்ஓபிஸ் இல்லை, எங்கள் மெடிக்கல் கரிக்குலமில் வி டோன்ட் கெட் திஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்சுவலாக. எஸ்ஓபிஸ் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் அவங்ககிட்ட இல்லை. வி ஹேவ் கம்ப்ளீட் மாடியூல்ஸ், செட் ஆஃப் மாடியூல்ஸ். ஸோ வி இன்குல்கேட் டு தெம். ஸோ இப்படி தான் நீங்கள் ஆர்கனோகிராம் பண்ணணும். ஈவன் மெனி ஹாஸ்பிட்டல்ஸ் டோன்ட் ஹவ் ஆர்கனோகிராம்.
ஆர்கனோகிராம்ன்றது இந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இந்த எம்ப்ளாய்க்கு இந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் பிரித்து தரோம். ஏன்னா அது கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒரு தப்பு நடந்துச்சா யார் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு சரி நடந்தால் யாருக்கு அவார்டு தரணும், அது கூட ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி ஒரு கார்பரேட் ஸ்ட்ரக்சர் ஒரு குட்டி ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் சொல்லி தர்றது தான் எங்களுடைய வேலை ஆக்சுவலாக. தென் தே கெட் மோர் பீஸ்ஃபுல்னஸ் இன் தேர் ஒர்க் ஆக்சுவலி. ஸோ தீஸ் ஆர் ஒன் கைண்ட் ஆஃப் கிளைண்ட்ஸ். இன்னொரு கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா they don't have the numbers to fill in. ஹாஸ்பிட்டலே ஃபுல்லாக காலியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து either we go with camps, சோஷியல் மீடியா இதெல்லாம் பண்ணி தரோம். ஸோ தீஸ் ஆர் த கான்ட்ராஸ்டிங் டூ கைண்ட் ஆஃப் கிளைண்ட்ஸ் வி ஹேண்டில். ஓகே. ஸோ அப்போ உங்களோட தேவை வந்து ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அப்போ அங்கேருந்தே உங்களை ஹையர் பண்ணாதான் வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு மினி ஹாஸ்பிட்டலில் கொண்டு வர முடியும். ஆமாம். இப்போ ட்ரெண்ட் வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ இன்ஃபேக்ட் இடம் வாங்கும் போதும் அந்த ஃபீஸிபிள் இது வயபிளாக இருக்கா இல்லையா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தே டேக் மீ அரௌண்ட் டு த பிளேசஸ். நெக்ஸ்ட் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து NABH, ஏன்னா இதுக்கு நார்ம்ஸ் வந்து NABH தான், அந்த அக்ரெடேஷன். இந்த நார்ம்ஸ் படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு அடுத்தடுத்து நமக்கு சர்டிஃபிகேட்ஸ்லாம் கிடைக்கும். அதுபடி இருக்கான்னு கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இனாகரேஷன், இப்படி பிராண்ட் பண்ணால் அந்த ஒரு பஸ் அந்த டவுனில் வந்து பஸ் கிரியேட் ஆகும். ஸோ அது இருக்கான்ட்டு தே டேக் மீ அரௌண்ட் டு த ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ 3-4 கொண்டு போயிட்டு அப்புறம் இனாகரேஷன், வி டேக் பார்ட் இன் இனாகரேஷன். தென் வித்தின் 2 years எப்படி பிரேக் ஈவன் கொண்டு வரணுன்ட்டு வி டேக் பார்ட் இன் தியர் ஹாஸ்பிட்டல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த மாதிரி வி ஆர் அரௌண்ட் inauguration of the hospitals. So right now this trend is picking up in many cities. Place selectionல இருந்து அது பில்ட் ஆகி வெளில வர வரைக்கும் உங்களோட ஹெல்ப் அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஓகே. ஸோ இப்போ உள்ளே இருக்கிற நீங்கள் சொன்ன மாதிரி எம்ப்ளாயிஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வச்சிங்க. ஸோ அவங்களுக்கான ட்ரைனிங் நீங்கள் கொடுக்குறீங்களா? ஆமாங்க மேடம். We have the 12 modules actually. Apart from skills, we don't concentrate on the clinical skills. Clinical skills they are well equipped. அது நாங்கள் டவுட்டே இல்லை. ஏன்னா திட்டி ஏதாவது ஒன்று பண்ணி கற்றுக் கொடுத்து they are well equipped with that. That is in their curriculum. We concentrate more on communication skills, hospitality skills, ஒரு ஹவுஸ் கீப்பிங் எப்படி பண்ணணும், இது எல்லாமே. ஏன்னா ஹவுஸ் கீப்பிங் மேக்ஸ், எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், தட் மேக்ஸ் அ கான்ட்ராஸ்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நெய்பர் ஹாஸ்பிட்டல் டு யுவர் ஹாஸ்பிட்டல். ஸோ இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். தென் ஒரு அட்மின் மீட்டிங் எப்படி கண்டக்ட் பண்ணணும், அது எல்லாமே இன்கால்குலேட். இந்த மாதிரி ஒரு 12 SOPs we have actually, 12 training programs we have. ஓகே. நீங்கள் அதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து அந்த எம்ப்ளாயிஸை வந்து ட்ரைன் பண்ணுறீங்க. ஸோ இது மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. ஒரு வெளியிலேருந்து அஸ் ஒரு பிஸ்னஸ் டாக்டரோட மைண்டில் இருந்து வெளியில் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பர்சனாக அதை பார்க்கும்போது அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நான் வந்துட்டு ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் சம் அமௌண்ட். அப்போ இது நான் யார்கிட்ட கொடுப்பேன்? நான் பேஷண்ட்ஸ் கிட்ட தானே வைக்கணும். ஸோ அதிகமாக காசு வாங்கினா எப்படி பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க? இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஓடும்ல. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணும்போது அட்லாஸ்ட் வந்து இது பேஷண்ட்டோட தலையில் தான் போய் விழும் அப்படிங்கிறது. அதை எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? Spending towards us. ஆமா. Spending towards marketing, not to us, to you அப்படிங்கறதெல்லாம் விட்டுறலாம். ஸோ மார்க்கெட்டிங்கில் வந்து அதிகமாக நான் ஸ்பெண்ட் பண்ணேன்னா அட்லாஸ்ட் அது வந்து நேராக பேஷண்ட் கிட்ட தானே வந்துட்டு வாங்க. இல்லைங்க மேம். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஃப் யூர் ஒரு வாட் வி சேஸ் ஒரு 5% டுவர்ட்ஸ் மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். when volume it increases you can naturally you can see that ஒரு பேலன்ஸ் வந்துடும் உங்களுக்கு ஆக்சுவல் ஹாஸ்பிட்டலில். ஓகே ஓகே. இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு 5 பெட்ஸ் காலியாக இருக்குது அப்படின்றத விடவும் ஒரு 2 ICU பெட்டோ ஒரு பெட்ஸோ ஃபில் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்லி யூ கேன் சி தட் நம்பர்ஸ். ஈவன் யூ கேன் கிவ் அஃபோர்டபுள் ட்ரீட்மெண்ட். உங்கள் காஸ்ட்டு குறைச்சிக்கு தான் உதவுமே தவிர கண்டிப்பாக காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது வந்து எந்த வகையிலுமே naturally it won't do that actually. So to get clarity only I asked this question. So இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு எம்ப்ளாயிஸை ட்ரீட் பண்ணுறது முதல் கொண்டு சொன்னீங்க. பிகாஸ் ஏன் நான் அதை கேட்குறேன்னா நம்ம நார்மலாக ஒரு சின்ன ஒரு கிளினிக் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கும் ஒரு கார்ப்பரேட் போகிறதுக்குமே ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்மளை வந்து பார்த்துக்கிற விதம் அப்படிங்கிறது அண்டு உள்ளே போயிட்டு வெளியில் வர டைம் அப்படிங்கிறது வந்து ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் கூட நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்களா? ஆமாங்க. இப்போ ஆக்சுவலாக இப்போ ஒரு கிராமத்துலேருந்து வர்றவங்களுக்கு நகரத்துலேருந்து வர்றவங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. முன்ன இருந்த சினாரி வேறு. பட் இப்போ இருக்கிற சினாரி எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு கோ பேக் டு தியர் ஹோம் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். ஸோ அந்த டைம் லைன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இப்போ டிஸ்சார்ஜ் சம்மரி டாக்டர்ஸ் காலில் சொல்லிட்டு போகிறாங்கன்னா இப்போ NABH நார்ம்ஸ் படியும் சரி மக்களோட மனசாட்சி படியும் சரி தே வாண்ட் டு கோ பேக் இன் 4 hours from the time of doctor saying. ஒரு டாக்டர் சொன்னதுலேருந்து 4 hours வெளியே போய் ஆகணும் ஹாஸ்பிட்டல், அவன் கேப் ஏறி ஆகணும் வீட்டுக்கு. அது யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. இதுதான் மெயின். இது பண்ணி ஆகணும். ஓபியும் சரி ஒருத்தங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா 1 hourல பேஷண்ட் வெளியே போய் ஆகணும். until unless doctor is having some emergency surgery. இது ஃபாலோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஹாஸ்பிட்டல் வில் பி சக்ஸஸ். இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஆக்சுவலி.
ஸோ இது வந்து நார்ம்ஸ்ல இருக்கு, பட் அதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஆக்சுவலாக ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. சில ஹாஸ்பிட்டல் நான் சொன்ன மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் போகும்போது ஒரு 50 to 40 மினிட்ஸ்க்குள்ள நம்ம போயிட்டு வெளியில வரதுக்கான எல்லா விஷயங்களும் நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. அங்க மட்டும் அது எப்படி நடக்குது? தேர் ஹேவிங் தி ப்ராப்பர் SOPs ஆக்சுவலாக. ஸோ டாக்டரே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரணும், ரிசீவ் பண்ணணும், இந்த ஓபி நம்பர் என்ட்ரி பண்ணணும், அந்த டைம்லைன்ஸ் எல்லாம் தேர் ஹேவிங் இன் சிஸ்டம் ஆக்சுவலாக. நிறைய ஹாஸ்பிட்டல் சாஃப்ட்வேர் வாங்க யோசிக்கிறாங்க ஆக்சுவலாக. அந்த சாஃப்ட்வேர் இருந்தாலே வி கேன் ட்ராக். ஸோ குவாலிட்டி டீம் இஸ் பிஹைண்ட் தேர் பேக். என்ன பண்ணுறாங்க பிஹைண்ட் த சீன்ஸ் ஆக்சுவலி தேல் பி ஆப்ரேட்டிங் கீன்லி வாட்சிங் இட். ஸோ அதுதான் பண்ணணும். ஸோ நான் வந்து ஃப்ரம் த பிகினிங்லேருந்து நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் நம்ம வந்துட்டு பில் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ எனக்கு வந்து அதுக்கான மார்க்கெட்டிங் அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோம். அப்போ வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறப்ப ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் உங்களோட ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஃப்ரம் ஸ்டார்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே உள்ள ஒரு அக்ரிமெண்ட் உள்ள MOU சைன் பண்ணாலே ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வில் ஹேவ் இனிஷியல் கைண்ட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ். ஒன்ஸ் அக்ரிமெண்ட் வந்தாலே initially we don't go for any kind of payment எல்லாமே we don't go actually. Once they get satisfied 3 months அப்புறம் அதை பற்றி medico I don't insist for payment. First we'll have a meeting with the team, even 60 employees, 50 employees, 100 employees. We'll assemble them in one hall and we'll have some ice breaking session. ஏன்னா அப்போ தான் யார் ஸ்ட்ரென்த் யார் வீக்னஸ், சில அன்சங் ஹீரோஸ் எல்லாமே உள்ளே இருப்பாங்க, எப்படா நம்ம டேலண்ட் வெளியே வரும் அப்படின்ட்டு. இனிஷியலி we'll have ice breaking session. We'll understand the team well. அது will happen within the 1 month actually. அதுக்கப்புறம் we'll have a basic website. நிறைய ஹாஸ்பிட்டல் வெப்சைட்டே இருக்க மாட்டேங்குது. வெப்சைட் இருந்தால் தான் இந்த டாக்டர், இந்த ஃபெசிலிட்டி, இந்த மெஷின்ஸ் இங்கே இருக்குது அப்படின்றது, லேப் இருக்குது அப்படின்னு தெரியும் ஆக்சுவலாக வெளியே. மேபி தே வில் ஹையர் ஃபெசிலிட்டி, அது மக்களுக்கு வெளியே தெரியாது. Then we'll start some social media pages. We'll put some inputs. டாக்டரோட ப்ரொஃபைல், எங்கே படித்தாங்க, என்ன ஸ்பெஷாலிட்டி, என்ன சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, இதெல்லாம் என்ன ஃபெலோஷிப் பண்ணியிருக்காங்க, என்ன கான்ஃபரன்ஸ் ரீசெண்டாக போயிருக்காங்க, இதெல்லாமே இதெல்லாம் ஃபர்ஸ்ட் மந்த் நடக்கும் ஆக்சுவலாக. இந்த சோஷியல் மீடியா ஃபில்லிங் அண்ட் திஸ் ஐஸ் பிரேக்கிங் செஷன்ஸ் எல்லாமே திஸ் வில் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். ஒன் சைடு சோஷியல் மீடியா, ஒன் சைடு இன்டர்னல் குவாலிட்டி, இது நடந்துகிட்டே இருக்கும். தென் வில் ஸ்லோலி pitch in for more kind of camps. Internal quality will go in hands in hands. இந்த மாதிரி சைட் போயிட்டே இருக்கும். Then we'll go aggressive with more kind of other things actually. Then we'll insist on insurance. இன்னைக்கு டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் உங்கள் ஹாஸ்பிட்டல் இல்லை அப்படின்னா நாங்கள் எல்லா இன்சூரன்ஸ் எம்பனல்மெண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுறோம் ஆக்சுவலாக. ஏன்னா இன்சூரன்ஸ் இல்லைன்னா நிறைய கேஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராதுன்றதே மக்களுக்கு தெரியும், டாக்டர்ஸ் தெரிய மாட்டேங்குது. ஸ்டில் இன் தேர் ஓல்டு புக்ஸ் ஆக்சுவலாக. நீங்கள் போய் ரீஎம்பர்ஸ் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் அவன் வந்து 40-50,000 அவன் கையிலேருந்து போட்டு ஏன் ரீஎம்பர்ஸ்மெண்ட் வாங்கணும்? Corporate hospitals are winning with the insurance empanelment. They should have a strong insurance team in the hospital. அந்த ஒரு மேன் பவர் 12,000 நீங்கள் பயந்துட்டு நீங்கள் இன்சூரன்ஸ் வாங்க மாட்டேங்கிறீங்க. There could be some kind of wrong things happening in insurance, but you should have all the insurance empaneled under you. ஏன்னா 2 years டைமில் லைக் அதர் யூரோப்பியன் US countries உங்கள் ஹாஸ்பிட்டல் இன்சூரன்ஸ் இல்லைனா நோ பேஷண்ட் வில் வாக் இன். ஏன்னா கேஷ்லெஸ் ஆக போகுது எல்லாமே. தட் இஸ் ட்ரூ. பட் மெனி டாக்டர்ஸ் ஆர் நாட் கெட்டிங் empaneled ஃபார் இன்சூரன்ஸ். So அது வரைக்கும் நீங்க ஹெல்ப் பண்றோம். Then NABH, you should go for NABH standards. So all these things we do. இப்போ எனக்கு நான் ஆல்ரெடி ஒரு சினாரியோ கேட்டேன். அது மாதிரி இப்போ நான் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல், ஸோ கோயிங் ஃபார்வர்டு ஒரு 10 இயர்ஸில் என்னுடைய ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் இமேஜின் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இப்போ ரொம்ப சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல், பட் தே ஆர் மார்க்கெட்டிங் எதுவுமே பண்ணலை. ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்கும்? அந்த சினாரியோ டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியுமா அவங்களால? மார்க்கெட்டிங் பண்ணல அப்படின்னா டெஃபினெட்லி வந்து அவங்க 100% எதுவுமே நம்ம நிரந்தரம் லூஸ் பண்ணுவாங்கலாம் சொல்ல முடியாது. பட் சம்வேர் தே வில் லூஸ் அட்லீஸ்ட் 20, 30, 40 ஆஸ் பர் அவங்க இதை பொறுத்து தே வில் லூஸ். டெஃபினெட்லி தே லூஸ் சம் கைண்ட் ஆஃப் ஒரு கைண்ட் ஆஃப் பேஷண்ட் பாப்புலேஷன் தே லூஸ். பட் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க வித் குட் ஸ்ட்ராட்டஜிஸ். வெறும் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லை, 50% மார்க்கெட்டிங், 50% இன்டர்னல் குவாலிட்டி. இன்டர்னல் குவாலிட்டின்றது குட் SOPs, குட் அட்மின் டீம். நீங்கள் கிளினிக்கல் டீம்னு சொல்கிறது நர்சிங் டீம். Nursing team was very good everywhere, equally good any hospital. You should equally concentrate on your admin team. Okay. ஏன்னா உங்களுடைய சோல்மேட்ஸே வந்து கீழே இருக்கிற உங்கள் அட்மின் டீம் தான். உங்களை எந்தளவு சப்போர்ட் பண்ணுறாங்க அதுன்றது உங்கள் அட்மின் டீம் தான், உங்கள் மேனேஜ்மெண்ட் டீம் தான். ஸோ அவங்க எந்தளவுக்கு நீங்கள் சப்போர்ட்டிவ் வச்சுக்கிறீங்கன்றது மேட்டர். ஸோ இது ரெண்டுமே கோ ஹேண்ட்ஸ் இன் ஹேண்ட்ஸ் அப்படின்னா இட் பி a good successful hospital. இது ரெண்டுமே நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். இந்த 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலோட வளர்ச்சி எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் ஆம்பிஷியஸ் டாக்டர் ஷுட் பி ஆம்பிஷியஸ். ஏன்னா ஒன்று என்னென்னா ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் நாட் கோயிங் டு லூஸ் ரெவன்யூ வைஸ் 100% until unless they invest in some other fields. 100% this is sure actually. ஏன்னா இது லாஸ் மேக்கிங் எங்கேயுமே கிடையாது until unless you invest somewhere. So if you are very ambitious in hospital, keep investing in hospital, expanding specialties, expanding beds, expanding different things அப்படின்னா you will keep growing. அதான் சொல்கிறேன், டாக்டர்ஸ் should be
concentrating on all these things, plus they should be ambitious. I saw many people grow in this. ஸோ கண்டிப்பாக அந்த 10 இயர்ஸில் அந்த டிஃப்ரென்ஸ் நம்மளால் பார்க்க முடியும் நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் ஆல்சோ பிஃபோர் இந்த இன்டர்வியூ சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் சொன்னீங்க நிறையா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்லாம் கூட வந்துட்டு மெடிக்கல் காலேஜஸாக மாறப்போகுது. அந்த இடங்களில் என்ன விஷயங்கள் வந்துட்டு மாற்றம் இருக்கும்? ஆக்சுவலாக இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சினாரியஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டாக்டர்ஸ் நிறைய வெளியே வந்துட்டாங்க ஆக்சுவலாக. பட் ஈக்குவலி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நர்சிங்கோ அலைட் சயின்ஸோட ஈக்குவல் அவுட்புட் நம்மகிட்ட கிடையாது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ எங்கே பார்த்தாலும் எங்ககிட்ட கேட்கறது நாங்கள் பண்ண முடியாத ஒரே விஷயம் 99% பண்ணிட்டோம். நாங்கள் பண்ண முடியாத ஒரே விஷயம்னா ஹாஸ்பிட்டலுக்கு நர்சஸ்னால கொடுக்க முடியல ஆக்சுவலாக. அது காரணம் அக்யூட் ஷார்ட்டேஜ் இருக்குது ஆக்சுவலாக. அது காரணம் நர்சிங் காலேஜ் அவ்வளோவா அந்தளவுக்கு ஈக்குவலாக வரல டாக்டர்ஸ் அளவுக்கு. ஸோ இப்போ ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தேர் கன்வெர்ட்டிங் தெம்செல்ஸ் இன்டு ஹாஸ்பிட்டல். அது காரணம் என்னென்னா முன்னெல்லாம் சிலர் எப்படி 10 வருஷம் முன்னாடி எப்படின்னா உங்கள் நர்சிங் காலேஜ் வேணா யூ கேன் டை அப் வித் எனி ஹாஸ்பிட்டல், தேர்ட் பார்ட்டி ஹாஸ்பிட்டல், யூ கேன் மேக் எம்ஓஇ வித் தம், யூ கேன் ரன் அ நர்சிங் காலேஜ். பட் ரைட் நோ இந்தியன் சினாரியோ இந்தியன் நார்ம்ஸ் படி you should have your own parent hospital to run a nursing college. Oh, okay. So every arts college is constructing hospital or converting their space into hospital to have a nursing college. Okay. But hospital nalla function ana mattum they will give permission. So people are approaching us for getting the good successful hospital. Okay. So in turn they can run the nursing college. They can easily get 300 seats, 180 seats. They will be mostly they don't have the hospital knowledge. So every hospital room size enna NABH norms enna, so இந்த மாதிரி பண்றோம். Additional nursing college we help them in getting that. ஓகே. ஸோ இது எல்லாமே இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் பில்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபீட்பேக்ஸ் எப்படி இருக்குது இத்தனை வருஷத்தில்? வி கீப் க்ரோயிங் ஆக்சுவலி மோர் தென் முன்ன அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பார்க்குறதுக்கும் கிளைண்ட் பேஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. எவ்ரிடே ஐ கீப் ட்ராவலிங், வெரி டயர்ட் ஆக்சுவலி. ஸோ இப்போது ஒரு 5-6 ஹாஸ்பிட்டலில் ஸ்டார்ட் பண்ணி வி ஹவ் எவ்ரி டவுன் இன் தமிழ்நாடு வி ஹவ் செட் ஃபுட் ஆக்சுவலி. ஒரு 200 ஹாஸ்பிட்டல்ஸ் வி ஹவ் டைட் அப் ரைட் நோ அக்ராஸ் தமிழ்நாடு. இப்போ இந்த ஃபீல்டுன்னு எடுத்துக்கிட்டோம், எல்லா ஃபீல்ட்லேயும் ஒரு காம்படிஷன் இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்குமே வந்துட்டு ஒரு காம்படிஷன் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஹவ் யூ செட் யுவர் மார்க், ஒரு பெஞ்ச் மார்க் வந்துட்டு எப்படி யூனிக்காக செட் பண்ணியிருக்கீங்க? ஸோ உங்களை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா அது எதன் காரணமாக வந்து அப்ரோச் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? MBBS MD படிச்சுட்டு யாருமே இந்த ஃபீல்டு ஸ்டார்ட் பண்ணல. யூனிக் அது ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் ஆல்ரெடி யூ ஆர் இன் த ஃபீல்டு அப்படிங்கிறதுனால. ஸோ அதை தாண்டி உங்களோட யூஎஸ்பிஸ் என்னவா இருக்குது? யூஎஸ்பினா இன்டர்னல் குவாலிட்டி தான். எல்லாருமே போஸ்ட் போடுறாங்க, சோஷியல் வீடியோஸ் எல்லாமே எடுக்கலாம், யாரும் எடுக்கலாம். ஐ மீன் இந்த மெடிக்கல் ஃபீல்டில். பட் ஐ ஃபர்ம்லி பிலீவ் இன் வேர்ட்ஸ் பை மவுத். அது வந்து இன்டர்னல் குவாலிட்டி தான். வி ட்ரைன் அங்கே எங்கள் 12 மாடியூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கான மாடியூல்ஸ் ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் நிறைய பேர் பிராண்டிங்கோடவும் தி ஆஸ்க் ஃபார் அவர் 12 மாடியூல்ஸ் ஆக்சுவலி. ஸோ பிகாஸ் ஆஃப் யுவர் பிராண்டிங் ஒரு நல்ல டாக்டர் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு பேஷண்ட்டுக்கு போய் ரீச் ஆகிருக்கும் கண்டிப்பாக. ஸோ அது மூலமாக அவங்க பயன் அடைஞ்சிருப்பாங்க. அப்படி ஏதாவது ஃபீட்பேக்ஸ் வந்து தான் உங்களுக்கு? நிறைய பேர் வந்து இது பார்த்துட்டு வந்திருக்கோம். சின்ன சின்ன ஊர், ஒரு விருதுநகர்னு ஊர் ஆக்சுவலாக. ஒரு பிராண்டிங் ஒரு காலத்தில் அந்த பஸ் ஸ்டாப்பே அந்த ஊர் பேரில் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஐ மீன் அந்த ஊரில் அந்த பஸ் ஸ்டாப்பே அந்த ஹாஸ்பிட்டல் பேரில் இருந்துச்சு. தென் தே லாஸ்ட் தேர் கிரவுண்ட் ஆக்சுவலி டியூ டு சம் ரீசன் ஆக்சுவலி. நவ் அகெயின் தே ரீகெயின் தேர் பாப்புலாரிட்டி டியூ டு திஸ் மார்க்கெட்டிங். ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. அண்ட் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் டூ. ஏன்னா எங்களுக்கு இந்த மெடிக்கல் மார்க்கெட்டிங்கிற டேர்மே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. வி லேர்ன் மச் அப்படின்னே சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் சார். தேங்க்யூ ஸோ மச்.